பிரியமான ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி விரும்பும் சொல்லியா. அங்கே சொல்லும்போது எதை குறித்து சொல்ல போகிறோம்னா செழிப்பை குறித்து என்ன பண்ணுது. அப்போ நீதிமான கர்த்தரை என்ன மாற்றி என் மனது எண்ணத்துக்குள்ளாற்றதை கொடுத்து அதன் மூலமாக ஒரு பெரிய செழிப்பை நான் அடையணும்னு கர்த்தர் என்ன பண்ணுறாரு. அப்போ நான் முதல்ல எதில் செழிப்பு அடையணும், மனது செழிப்பாக இருக்கணும். என் மனது தரித்திரமாக இருந்துச்சுன்னா அதில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே. அப்போ என் மனது செழிப்பாகணும். அந்த மனது எப்படி செழிப்பாக்கணும், செழிப்பாக்கக்கூடிய வார்த்தைகளை என் மனது செழிக்கணும். எப்படி ஒரு ஊறுகாவை எடுத்து ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து உப்புல போட போட அது ஊறி 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 அது தன்மைகள் மாற்றப்பட்டு அது ஒரு விதமான சுவையை உண்டாக்குது. அதே போல என் மனது எண்ணங்கள் நான் கஷ்டத்துலையும் கடுமையான சூழ்நிலையும் வாழ்ந்து 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 பழகிட்டேன் இல்லையா, அதிலே பழகி நம்ம ஊறிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணும், அதை நம்பாமல் கர்த்தருடைய வார்த்தைகள் வர போகணும், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதை படிக்கணும், அதை படித்து அதில் நான் ஊறணும். தேவனுடைய வார்த்தையில் நான் செழிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையால் என் மனதை நான் செழிக்க வைக்கும் போது என் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும். ஆமென் சொல்லலாமா? அப்போ இப்படி தான் நடக்குமா? ஆமாம், இப்படி தான் நடக்கும், வேற ஒன்றும் இல்லை. நம்ம சொல்லுவோம்ல டாக்டர்கிட்ட போய் ஊசி மட்டும் போடுறாதீங்க டாக்டர், மாத்திரை மட்டும் கொடுங்கண்ணா. இல்லைம்மா உனக்கு இருக்கிற பிரச்சனை ஊசி போட்டு தான், இல்லை அது மட்டும் வேணாம். அவர் சொல்கிறேன் இல்லைப்பா அது போட்டால் தான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பல்ல கடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறோம். அப்போ இன்றைக்கி முடிவு பண்ணும், கர்த்தர் சொல்கிறாரு உன் மனது செழிக்கணும்ப்பா, அப்போ தான் உன் வாழ்க்கை என்ன பண்ணும், செழிக்கும். ஆமென். உன் எண்ணம் செழிக்கணும்ப்பா, அப்போ தான் வாழ்க்கை என்ன பண்ணும். அப்போ எண்ணமும் மனதும் எப்போதும் வறட்சியாகவே இருந்துச்சுன்னா வாழ்க்கை வறட்சியாக தான் என்ன பண்ணும். சத்தத்தை காணுங்க. நமக்கு தலை வறண்டு போதெல்லாம் தெரியும், நாக்கு வறண்டு போது கூட தெரியும், தண்ணி குடிப்போம் இல்லையா. ஆனால் என் மனது எண்ணங்கள் வறண்டு போகிறது நமக்கு என்ன பண்ணல தெரியல. ஏன் தெரியல தெரியுமா? இப்போ தெரியும் சொன்னால். ஏன் அதை நான் புரிஞ்சுக்கலன்னா, என் வாழ்க்கையில் வறட்சி இருக்குதுன்னா என் மனதில் வறட்சி இருக்குன்னு அர்த்தம். என் வாழ்க்கையில் வறட்சி இல்லைன்னா மனது செழிப்பாக இருக்குன்னு அர்த்தம். தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, நாக்கு வரலது என்ன பண்ணோம், தண்ணி குடிக்கிறோம், தலையை ஒரு மாதிரியா இருக்குது, எண்ணெய் தடவுறோம், அது வறட்சி தெரியுது இல்லையா. இப்போ இந்த வறட்சி எப்படி தெரிஞ்சுக்கலாம், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறைவாக இருக்குதுன்னா என் மனது கர்த்தருடைய வார்த்தையில் செழிக்கலை. கர்த்தருடைய வார்த்தையில் செழிச்சாதான் மாற்றத்தை என்ன பண்ண முடியும், கர்த்தத்தை காண ஒன்றும். அப்போ நான் என்ன பண்ணோம், தண்ணியை குடிச்சிட்றேன், எண்ணெயை தடவுறேன் இல்லையா, உடம்புல வெளில போயிட்டு வந்தால் ஹீட்டாக இருக்குது, இல்லை வெயிலில் போயிட்டு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, குளிக்கிறோம், எல்லாம் ஓகே, அது மாறுது. ஆனால் நமக்கு சொல்கிறோம் எனக்கு ஒன்றும் பெருசாக மாறின மாதிரி தெரியலையே. அங்கே சொல்கிற மனம் புதிதாக மறுரூபம்னா என்னென்னா, நான் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து என் மனது எண்ணத்தில் நான் மனது எண்ணத்தை நான் செழிப்பாக்கும்போது, பிரியமானவனே நீ ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி எங்கே பிடிக்கணும், அதை போய் கொண்டு போய் மனதில் செழிக்க வைக்கணும். எதை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் அச்சம், எதை பார்த்தாலும் முடியுமோ முடியாதோ, இப்படியே ஒரு அவநம்பிக்கையிலே போகிறோம். ஆனால் இன்றைக்கி முடிவு பண்ணணும், அவநம்பிக்கையில் நான் வாழ விரும்பலை. எத்தனை பேர் வாழ விரும்புறது இல்லை? அதே போல் குறைவிலையும் வாழ விரும்பலை. எத்தனை பேர் விரும்பலைங்க? எத்தனை பேர் தாழ்ச்சியை விரும்பலை? அப்போ நான் தாழ்ச்சியாக இருக்க விரும்பலை. அப்போ தாழ்ச்சியாக இருக்கிறேன், வறட்சியாக இருக்கிறேன். ஏன் வறட்சியாக இருக்கிறேன், ஏன் தாழ்ச்சியாக இருக்கிறேன்? பிரியமானவனே ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி மனது எண்ணத்தில் செழிப்பு இன்னும் வரல. செழிப்பு எப்படி வரும்? தேவனுடைய வார்த்தையில் தான் என்ன பண்ணும். அப்போ கண்டிப்பாக என் வாழ்க்கையில் செழிப்பை உண்டாக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.